முத்தாய்ப்பாக என்ன விஷயம் சொல்லுவாங்க இந்த சம்பிரதாயத்துல அப்படின்னா, தாயாரின் பெருமையை ஒருவேளை சொன்னாலும் சொல்லிடலாம், பெருமாளின் பெருமையை ஒருவேளை சொல்லி முடித்தாலும் முடிக்கலாம், எம்பெருமானாரின் பெருமையையும் சொல்லி முடித்தாலும் முடிக்கலாம். ஆனால் கூரத்தாழ்வானின் பெருமையை மட்டும் நம்மால சொல்லி முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவார்கள். கூரத்தாழ்வானின் வைபவத்தை நாம கேட்கும் பொழுது, கூரத்தாழ்வானை நமது சிந்தையில் நாம் நிறுத்தும் பொழுது, சுவாமி ராமானுஜர் அதாவது ஆச்சாரியனின் திருவருள், அந்த குருவின் திருவருள் என்பதும் நமக்கு தானாகவே கிடைக்கும் என்பதை தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வைகுண்டபதி தன்னில் ஆதிசேஷன் வைதேகி ராமனு கோரில குமணன் அப்படின்னு தொடர்ந்து ஆதிசேஷன் லக்குமணனாகவும் பலராகமனாகவும் வந்துட்டே இருக்காரே. நாமே ஆதிசேஷனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பெருமாளே திரு அவதாரம் பண்ணினதுதான் கூரத்தாழ்வானாக வந்தது அப்படின்னு சொல்லுவார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சுவாமி ராமானுஜருக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கு. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய ஆச்சாரியர்கள் அதாவது அவருடைய குருக்களால அவருக்கு ஒரு தனி பெருமை. அதே மாதிரி சுவாமி ராமானுஜரின் சீடர்களாலையும் அவருக்கு ஒரு தனி பெருமை உண்டு. சுவாமி ராமானுஜரின் சீடர்களில் முதன்மையானவரும் முக்கியமானவருமாக கொண்டாடப்படுபவர் யார் அப்படின்னா கூரத்தாழ்வான். அப்படிப்பட்ட கூரத்தாழ்வானின் வைபவத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில நாம பேசி கூரத்தாழ்வான கொண்டாடப்பட இருக்கிறோம். பொதுவாவே வைணவ சம்பிரதாயத்துல ஒரு விஷயத்த உயர்வா சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, தாயார் அதாவது பிராட்டியின் பெருமையை யாராலும் சொல்லிடவே முடியாதாம். பெருமாளே முயன்றாலும் கூட அந்த பிராட்டியின் பெருமையை சொல்லிவிட முடியாது, சொல்லி முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே தாயாரின் பெருமையை ஒருவேளை சொல்லி முடிச்சாலும் முடிக்கலாமே தவிர பெருமாளின் பெருமையை சொல்லிவிட முடியாதாம். அப்படிப்பட்ட அநேகமான கல்யாண குணங்களின் இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் திருமால். ஒருவேளை தாயாரின் பெருமையையும் எம்பெருமானின் பெருமையையும் சொன்னாலும் சொல்லலாமே தவிர எம்பெருமானார் என்று போற்றக்கூடிய சுவாமி ராமானுஜரின் பெருமையை சொல்லிடவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக என்ன விஷயம் சொல்லுவாங்க இந்த சம்பிரதாயத்துல அப்படின்னா, தாயாரின் பெருமையை ஒருவேளை சொன்னாலும் சொல்லிடலாம், பெருமாளின் பெருமையை ஒருவேளை சொல்லி முடித்தாலும் முடிக்கலாம், எம்பெருமானாரின் பெருமையையும் சொல்லி முடித்தாலும் முடிக்கலாம். ஆனால் கூரத்தாழ்வானின் பெருமையை மட்டும் நம்மால சொல்லி முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பெருமை மிகு வைபவங்களில் இருந்தவர் தான் கூரத்தாழ்வான். இன்னைக்கும் நம்மளோட இடையே வாழ்ந்துட்டு இருக்கார் கூரத்தாழ்வான் அப்படிங்கிறதுக்கு இப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த ஸ்டூடியோல நடந்துட்டு இருக்கிற ரெக்கார்டிங்கே சாட்சின்னு சொல்லலாம். ஏன்னா தெய்வாதீனமாக எதேர்ச்சியா சுகீர்த்தம் அப்படிம்பாங்க. இன்னைக்கு சித்திரை திருவாதிரை, சுவாமி ராமானுஜரின் திரு அவதார நன்னாள். எங்கெல்லாம் ராம நாமம் அப்படின்றது ஒலிக்கிறதோ அந்த இடத்துலலாம் ஹனுமார் இருப்பார் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருப்போம். கூரத்தாழ்வான் அப்படிங்கிற திருநாமம் எந்த இடத்துலலாம் ஒலிக்கிறதோ அந்த இடத்துலலாம் சுவாமி ராமானுஜர் வருவதாகவும், சுவாமி ராமானுஜர் என்கிற திருநாமம் எந்த இடத்துலலாம் ஒலிக்கிறதோ அந்த இடத்துலலாம் கூரத்தாழ்வான் வருவார் அப்படிங்கிறதையும் பெரியோர்கள் சொல்வதை நாம கேட்டிருப்போம். இன்னைக்கு தெய்வாதீனமாக இந்த நிமிஷம் இந்த இடத்துல கூரத்தாழ்வானின் வைபவம் அப்படிங்கிறத பத்தி அடியேன் பேசிட்டு இருக்கேன். கரெக்டா பார்த்தா இன்னைக்கு சித்திரை திருவாதிரை, சுவாமி ராமானுஜரின் அவதார நன்னாள். இன்னைக்கு சுவாமி ராமானுஜரின் நன்னாள். இன்னைக்குதான் நாம இந்த ஷூட்டிங்கை வச்சுக்கணும்னு நாங்க யாருமே பிளான் பண்ணல. தெய்வாதீனமாக இன்று கூரத்தாழ்வானின் வைபவத்தை நாம பேசணும்னு முடிவு பண்ணி இந்த இடத்துல அடியேன் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது சுவாமி ராமானுஜரின் திருநட்சத்திர நன்னாளாக அதுவே அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும் பொழுதே என்ன விஷயம் நமக்கு புரியுறது?
கூரத்தாழ்வானின் வைபவத்தை நாம கேட்கும் பொழுது, கூரத்தாழ்வானை நமது சிந்தையில் நாம் நிறுத்தும் பொழுது, சுவாமி ராமானுஜர் அதாவது ஆச்சாரியனின் திருவருள், அந்த குருவின் திருவருள் என்பதும் நமக்கு தானாகவே கிடைக்கும் என்பதை தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கூரத்தாழ்வான் எங்கே திரு அவதாரம் பண்ணினார் அப்படின்னா, தை மாதம் ஹஸ்த நட்சத்திரம் கூடிய நன்னாளில் காஞ்சிபுரத்திற்கு பக்கத்தில் உள்ள திருக்கூரம் என்ற இடத்தில் அவர் திரு அவதாரம் பண்ணினார். சுவாமி ராமானுஜரை விட 7 வயது மூத்தவர் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானுக்கு முதல்ல அவங்க பெற்றோர்கள் இட்ட பெயர் என்ன அப்படின்னாக்க ஸ்ரீவத் சாங்கர், ஸ்ரீவத்ச மிஸ்ரர். அதன் அழகான தமிழ் பெயர் என்ன அப்படின்னா திருமரு மார்வன் அப்படிங்கிறது தான். திருமாலின் முக்கியமான அடையாளமாக இருப்பது என்ன அப்படின்னா, பெருமாளுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மரு. அந்த ஸ்ரீவத்சம் என்கிற மருவில் மகாலட்சுமியானவள் நித்தியவாசம் செய்கிறாள். அதனாலேயே திருமாலுக்கே என்ன பெயர் அப்படின்னா ஸ்ரீவத்ச சின்னன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அழகான பெயரை தான் இந்த ஸ்ரீவத் சாங்கர், இந்த திருமரு மார்வனுக்கு அவரது பெற்றோர்கள் இட்ட பெயர். எப்பொழுதுமே ஆதிசேஷன் என்பவர் எப்படி அப்படின்னா, பெருமாள் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கும் பொழுது ஆதிசேஷன் பாம்பனையாக இருந்து கைங்கரியம் பண்றார். அதே பகவான் ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்கும் பொழுது பெருமாளுக்கு பாதுகையாகவும் குடையாகவும் சிம்மாசனமாகவும் இருந்து ஆதிசேஷன் கைங்கரியம் பண்றார். திரேதா யுகத்துல பெருமாள் ஸ்ரீ ராமபிரானாக திரு அவதாரம் புரிந்து வரும் பொழுது லக்ஷ்மணனாக வந்து கைங்கரியம் பண்ணவரும் அதே ஆதிசேஷன் தான். பகவான் துவாபர யுகத்துல கிருஷ்ணனா வந்த பொழுது பலராமனாக வந்து கைங்கரியம் பண்ணதும் அதே ஆதிசேஷன் தான். பெருமாள் பார்த்தாராம், எவ்வளவு யுகங்கள் ஆனாலும் சரி, எவ்வளவு அவதாரங்கள் எடுத்தாலும் சரி, ஆதிசேஷனே நமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரே, நாம அவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சங்கல்பித்து கொண்டாராம் பகவான். அதனாலதான் வைகுண்டபதி தன்னில் ஆதிசேஷன் வைதேகி ராமனு கோரில குமணன் அப்படின்னு தொடர்ந்து ஆதிசேஷன் லக்குமணனாகவும் பலராகமனாகவும் வந்துட்டே இருக்காரே, நாமே ஆதிசேஷனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பெருமாளே திரு அவதாரம் பண்ணினதுதான் கூரத்தாழ்வானாக வந்தது அப்படின்னு சொல்லுவார்கள். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சுவாமி ராமானுஜருக்கு ஒரு நிழல் போல இருந்து கைங்கரியம் பண்ணாராம் கூரத்தாழ்வான். பகவானே அப்படி கூரத்தாழ்வானாக வந்ததால் மட்டுமே, தானே சங்கல்பித்து கொண்டு திரு அவதாரம் செய்ததால் மட்டுமே சுவாமி ராமானுஜரை விட்டு இணை பிரியாமல் தொடர்ந்து அவருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியத்தையே பெற்றாராம் பெருமாள். தொடர்ந்து கூரத்தாழ்வானின் வைபவத்தை நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம், அனுபவிப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.